ஈசிஆர் பண்ணை வீட்டில் கணவன் மனைவி கொன்று புதைப்பு. கடந்த ஆண்டு மே மாதத்தில் திடுக்கிட வைத்த இந்த செய்தியை அவ்வளவு எளிதில் நம்மால் கடந்துவிட முடியாது. கார் ஓட்டுநராக வந்த நேபாளத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் நகை பணத்திற்கு ஆசைப்பட்டு முதலாளியை கொன்று யாருக்கும் தெரியாமல் தோட்டத்து வீட்டில் புதைத்து தப்பிச் சென்றார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த ஈசிஆர் பண்ணை வீட்டின் உரிமையாளர்களுக்கும் உயிர் பயத்தை காட்டியது. இனிமேல் அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என பண்ணை வீட்டுக்காரர்களும் போலீசாரும் எச்சரிக்கையாக இருந்தனர். ஆனால் அதையும் மீறி தற்போது அதே பாணியில் மீண்டும் ஒரு நேபாளம் கார் டிரைவரால் ஒரு கொள்ளை சம்பவம் நடந்துவிட்டது. ஆம், இங்கே கைது செய்து அழைத்து வரப்படும் இந்த 4 கூட்டணிதான் ஓனருக்கு விபூதி அடித்து பல கோடி மதிப்புள்ள வைர தங்க நகைகளையும் பணத்தையும் திருடிச் சென்ற பலே கில்லாடிகள். என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள செய்தியாளர் சீனிவாசனுடன் ஈசிஆருக்கு விரைந்தோம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தை அடுத்த ஆலிவ் பீச் ரோட்டில் உள்ளது பிரஜேஷ்குமார் குஹாத்தியா என்பவரின் சொகுசு வீடு. பிரஜேஷ்குமார் ஜெர்மனியில் வேலை பார்த்து வரும் நிலையில் கடந்த 29ஆம் தேதி அன்று அவரது வீட்டில் கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே பிரஜேஷின் மைத்துனர் மூலமாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் உடனே அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி, செல்போன் சிக்னல், கைரேகை போன்றவற்றை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக கொள்ளை நடந்த வீட்டில் கடந்த 1.5 மாதங்களாக டிரைவர் வேலை பார்த்து வந்த நேபாளத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் பிரகாஷ் தான் கூட்டாளிகளுடன் கொள்ளையடித்துவிட்டு தலைமறைவாகி இருக்க வேண்டும் என்று அனுமானித்துள்ளனர். உடனே தனிப்படை அமைத்த போலீசார் டெல்லி, மும்பை, லக்னோ, புனே, ஜார்க்கண்ட், பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் சுற்றி திரிந்து இந்த 4 கூட்டணியை கைது செய்துள்ளனர். பின் அவர்களிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் நடந்த கொள்ளை திட்டத்தின் மாஸ்டர் பிளான் வெளிவந்திருக்கிறது. ஆம், நேபாளத்தைச் சேர்ந்த பிரகாஷ் கட்காவின் வயது 30. இவர் ஆக்டிங் டிரைவராக சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். இறுதியாக வந்து சேர்ந்த இடம்தான் பிரஜேஷ்குமாரின் வீடு. 1.5 மாதங்கள் மட்டுமே வேலை செய்த பிரகாஷ் பிரஜேஷை நோட்டமிட ஆரம்பித்திருக்கிறார். வழக்கம் போல கடந்த மாதம் பிரஜேஷை காரில் அழைத்துச் சென்றிருக்கிறார் பிரகாஷ். அப்போது பிரஜேஷ்குமார் தான் குடும்பத்துடன் ஜெர்மனிக்கு செல்லவிருப்பதாகவும் வருவதற்கு 15 நாட்கள் ஆகும் என்றும் செல்போனில் பேசியுள்ளார். இதனை ஒட்டு கேட்ட பிரகாஷ் உடனே அந்த கொள்ளை திட்டத்தை தீட்டியிருக்கிறார். உதவிக்காக நேபாளத்தைச் சேர்ந்த ஜனத் பிரசாத் ஜெய்சில், லலித் குமார், மனோஜ் மாசி ஆகிய 3 பேரை அழைத்திருக்கிறார். ஓனர் ஊருக்கு சென்ற தினத்தன்று இரவே கூட்டாளிகளுடன் மொட்டை மாடி வழியாக வீட்டிற்குள் நுழைந்த கும்பல் பீரோவை உடைத்து நகை, பணம் என கையில் கிடைத்ததையெல்லாம் மூட்டை கட்டிக் கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளனர். கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் 3 கோடி மதிப்புள்ள வைரம், வைடூரியம், தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. கொள்ளையடித்த பணத்தையும் நகைகளையும் பங்கு கூட பிரிக்காமல் தனித்தனியாக பிரிந்து பல்வேறு மாநிலங்களில் தலைமறைவாகி இருக்கிறார்கள். இதில் மனோஜ் மாசி மற்றும் ஜனத் பிரசாத் ஜெய்சீலின் மீது பெங்களூரு மற்றும் தானே நகரங்களில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்திருக்கிறது. சில நாட்களுக்கு பிறகு 4வரும் கொள்ளையடித்ததை பங்கு போட்டுக் கொண்டு வெளிநாட்டில் செட்டிலாக திட்டம் தீட்டியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொள்ளையர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 96% கொள்ளை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் பிரகாஷ் கட்கா, ஜனத் பிரசாத் ஜெய்சில், லலித் குமார், மனோஜ் மாசி ஆகிய 4வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.